அனைவருக்கும் வணக்கம். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அக்கா காலையிலே விளக்கு போட்டு பூஜை பண்ணா காலையில வேலைக்கு போறவங்களுக்கு சமைக்கிறதுக்கு எப்படி சமைச்சு கொடுப்பீங்க? எப்படி நீங்க சாமி கும்பிட்டு கோயிலுக்கெல்லாம் போறீங்க, அப்ப சமைக்கலையான்னு கேட்டிருந்தீங்க. இந்த கேள்வி பூஜை பண்ற எல்லார பார்த்தாலும் நமக்கு கேட்க தோணும். ஏன்னா காலையில வீட்டு வேலையும் செஞ்சுட்டு நம்ம பூஜையும் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். இந்த சகோதரி கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் பதில் சொல்ல போறேன். அமாவாசை அன்னைக்கு எடுத்த வீடியோ பதிவு தான் இது. அதாவது வெள்ளிக்கிழமை கோமாதாவுக்கு நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், சுக்கரஹோரையில சுக்கர பகவானுக்கு பிடித்த உணவுப் பொருளை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அதுல சொல்லியிருப்பேன் கோமாதாவுக்கு இன்னும் உணவு கொடுக்கல, இனிமே தான் கொடுக்கணும், வந்தா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்தாங்க. அவங்களுக்கு இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியான தர்பூசணி பழம் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. அதே மாதிரி அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை நான் சமைச்ச சாப்பாடு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் சமைச்சேன். சாதம் எப்போவுமே அமாவாசை அப்படின்னாலே பூசணிக்காய் சாம்பார் வச்சிருவாங்க. இது எல்லார் வீட்லையுமே வைப்பாங்க. அந்த காய் அந்த அமாவாசைக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். எல்லார் வீட்லையும் இது வைப்பாங்க. இல்லைன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் போடுவாங்க. அதே மாதிரி பரங்கிக்காய் கூட்டு, பூசணிக்காய் சாம்பார்னா பரங்கிக்காய் கூட்டு அன்னைக்கு வைப்பாங்க. முக்கியமாக அமாவாசையில் வாழைக்காய் வைக்கிறது ரொம்பவே நல்லது. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வாழைக்காய் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வாழைக்காய் வறுவல் தான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வெயிலுக்கு இதெல்லாம் சாப்பிடவே முடியல. பழைய சாதம் இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அமாவாசை அப்படின்னாலும் நம்ம எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷா செய்யணும், சாமிக்கு படைக்கணும்ட்டு ரசம் வச்சுட்டு பால் பாயாசம் தான் வச்சிருந்தேன். எங்க வீட்டுல திதி எல்லாம் கொடுக்கறது கிடையாது. மாமனார் மாமியார் அவங்க மாமனாரோட அம்மா அப்பாவுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதனால நான் பால் பாயாசம் வச்சேன். திதி கொடுக்கறவங்க பாத்தீங்கன்னா பொதுவாக முன்னோர்களுக்கு பருப்பு பாயாசம் வைப்பாங்க. இப்போ அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். இப்போ எங்கே பேக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நாகமணி கோயிலுக்கு தான் போகிறோம். போகிற வழியில் கார்லேயே போனாலுமே என்னதான் ஏசி போட்டு போனாலுமே சூரியனோட அந்த வெப்பத்தை எந்த ஒரு ஏர் கண்டிஷனரும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணவே பண்ணாது. இவங்களை விட இயற்கை தான் எப்போவுமே பெஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்க வெயில் அதிகமாக தான் இருக்குது. அதனால் எப்போவுமே ஜூஸ் எடுத்துகிட்டு போயிடுறது இப்போலாம். ஸோ அதனால் வீட்லேயே தர்பூசணி ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. நாகமணி கோயிலுக்கும் போயாச்சு. அங்கே போய் தீர்த்தம்லாம் அடித்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புலாம் ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாதிரி இருந்தது. அதனால கனி மூலமா திருஷ்டிலாம் கழிச்சு அப்பா செஞ்சுவாங்க. இது பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை அமாவாசை அன்னைக்கு போகும்போது உடம்பு ஒரு மாதிரி இருந்தா செஞ்சுக்குவேன். அப்புறம் அம்பாளுக்கு வாங்கிட்டு போன பூவு கனி எல்லாம் வச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டோம். இப்போ அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க, நீங்க வீட்டில் சமைக்கலையான்னு. சமைச்சதை காமிச்சிட்டேன். ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, பூஜை பண்ணிக்கிட்டே எப்படி வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி ரெடி பண்றீங்க அப்படின்னு. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா டே ஷிஃப்ட் போறவங்க, நைட் ஷிஃப்ட் போறவங்கன்னு ஒரு வீட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி காலையிலே கிளம்பி டிஃபன் லஞ்ச் ரெண்டுமே பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி சில பேருக்கு 7 மணிக்கெல்லாம் கிளம்புற மாதிரி இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் லோக்கல்லே பிசினஸ் பார்ப்பாங்க, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்க வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றதுனால வீட்டில் தான் லோக்கல் நாங்க எங்க ஊர்லயே இருக்கனால நாங்க ஓனா பிசினஸ் பண்றதுனால சாப்பிட பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு சாப்பிட வருவாங்க. காலையில 7:15 போய் இன்ஸ்டியூட் திறந்து வச்சிருவாங்க. அங்கே போய் திறந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டைப் ரைட்டிங் கம்ப்யூட்டர்லாம் கற்றுக்க வராங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்துட்டு 9 மணிக்கு ஸ்டாஃப் வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க சாப்பிட வருவாங்க. அந்த 7 மணிக்கு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சிருவேன். அவங்களுக்கு சப்பாத்தி கேட்டாங்க அப்படின்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வரும்போது டிஃபனுக்கு சட்னி சாம்பார் தான். நிறைய பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய 2 சட்னி 3 சாம்பார் அது மாதிரிலாம் வைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு இட்லி அப்படின்னா ஒரு சட்னி தான், இல்லைன்னா குருமா. தோசை அப்படின்னா ஒரு சட்னி தான். அதுக்கு தாண்டி எதுவும் நிறைய எல்லாம் செய்ய மாட்டோம். அதனால எங்களுக்கு டிஃபன் செய்யறதும் லஞ்ச் செய்யறதும் பார்த்தீங்கன்னா அந்த 9 மணிக்குள்ள 9:30 நான் முடிச்சிருவேன். 9:30 மணிக்கு அவங்க வரும்போது டிஃபன் சாப்பிட்டு லஞ்சு பேக் பண்ற மாதிரி இருந்தால் எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு என்னன்னா அவங்க மதியம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தா சாப்பிட போறோம், வீட்டில் நான் டிராப் பண்ணிட்டு அவங்க சாப்பிட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிளம்புனது 7 மணிக்கு 7:15 கிளம்புறாங்க. நான் 7:15 பூஜை எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஏன்னா நான் 5 மணிக்கு எந்திரிச்சு சுக்கரஹோரையில 6 to 7 நான் பூஜையெல்லாம் முடிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமை நாளே நான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி லட்சுமி குபேர பூஜையும் பண்றதுனால எனக்கு வெள்ளிக்கிழமை புதுசா எதுவும் பண்ற மாதிரி இருக்காது. விளக்கு மட்டும் தான் ஏத்துற மாதிரி இருக்கும். பூ மாத்தி பூ போட்டுட்டு விளக்கு மட்டும் தான் ஏத்துவேன். இதுல யோகி ஸ்கூலுக்கு போற மாதிரி இருந்தது அப்படின்னா அவன் அவனே குளிச்சுக்குவான், அவனே ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்குவான். எல்லாமே அவன் வேலையை அவனே பாத்துக்கறனால எனக்கு அவனை கிளப்புறதுக்கு நான் வேலை எனக்கு இல்ல. அதனால எனக்கு சமையல் செய்யறது பெரிய விஷயமா இருக்காது.
அதே மாதிரி வந்து அவனுக்கு லஞ்ச் வந்து ஸ்கூல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இல்லை அதாவது இப்போ லீவு நாளில் இப்போ எக்ஸாம் நடக்கிற டைமத்தில் மட்டும் தான் நம்ம லஞ்ச் பேக் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலையும் வந்து எனக்கு மிச்சமாயிடும். எப்படியா இருந்தாலும் இவங்களுக்கு லஞ்ச் கட்டினால நான் அவனுக்கும் சேர்த்து கட்டிடுறது இப்போலாம். அதனால வந்து எனக்கு வந்து இப்போ ஃப்ரீயாக இருந்தது. அமாவாசை அன்னைக்கு நான் வந்து 7:15 மணிக்கெல்லாம் பூஜையே முடிச்சிட்டேன். கலசம்லாம் மாற்றி எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. குலதெய்வ பானை எல்லாமே வந்து மாற்றி நல்லபடியாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு 8 மணிக்கெல்லாம் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறதான் கோயில். 1/2 மணி நேரத்தில் போய் நான் விளக்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். 8:30 மணிக்கு நான் வந்து அது போறதுக்கு முன்னாடி அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டு போனா நம்ம வந்து குக்கர்ல வந்து பருப்பு வைக்கிறதா, சாம்பார் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. நான்வெஜ் செய்யதான் ரொம்ப டைம் எடுக்கும், வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து மசாலா நிறைய அரைக்கணும். ஆனா வெஜ் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பரங்கிக்காய் வந்து நறுக்கி நம்ம வந்து கடலைப்பருப்பு, கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காயை போட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வந்து வைக்க போகிறோம். ரசம் வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அந்த மசாலா வந்து அதை அரைச்சிட்டோம்னா நம்ம வந்து ரசம் வந்து ஈஸியாக வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் பண்ணுவோம். சிம்பிளாக தான் வந்து லஞ்சு டிஃபன் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி வடை பாயசம் வந்து பண்ணல, வடை வந்து பண்ணலை, பாயாசம் வந்து பண்ணியிருந்தேன், அப்பளம் வந்து பொரிச்சிருந்தேன் கோவிலுக்கு போயிட்டு வந்து. ஸோ இப்படி வந்து பண்ணனால எனக்கு 8:30 மணிக்கு வந்து ஆரம்பிச்சு 10:30 மணிக்குள்ள எனக்கு லஞ்ச் வந்து முடிஞ்சுது. கோவிலுக்கு நாங்கள் கிளம்புனது வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணி. அதுக்கப்புறம் நான் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட் பண்றது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறத ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து போனோம். 12:30 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். வந்ததும் லஞ்ச் எல்லாம் ரெடியாவே இருந்தது, காலையில செஞ்சனால வந்து சாப்பிட்டுட்டு அவங்களும் வந்து இன்ஸ்டியூட் வந்து கிளம்பிட்டாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா யோகிய சிலம்பம் கிளாஸ் அமைச்சிட்டு நான் வந்து அடுத்த வீடியோ வந்து மேக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு சட்னி வந்து அரைச்சு வச்சிருந்தேன், அது காலையிலேயே வந்து அரைச்சாச்சு. ஸோ அதனால் நைட் வந்து தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்றதான். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் வந்து போகும். ஸோ நிறைய வந்து பேருக்கு சமைக்கிற விஷயம் எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்கள் வந்து 3 பேர் தான், அம்மா வந்து இருக்காங்க 4 பேர் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய சமையல் அப்படின்லாம் கிடையாது. நான்வெஜ் செஞ்சால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் டைம் ஆகும். அதுவும் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நான்வெஜ் இருப்போம். மற்ற நாளெல்லாம் எடுத்துட்டு வேலையில் வந்து இழுத்துட்டு இருக்க மாட்டோம். எப்பயாச்சும் புதன்கிழமை அந்த மாதிரி எடுத்தா கூட ஒரே ஒரு மட்டன் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஃபிஷ் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி நிறையாலாம் இருக்காது. அதனால வந்து எங்க வீட்டுல நிறைய ஆளுங்களும் இல்ல, ரொம்ப கம்மியான ஆளுங்க. அதே மாதிரி அளவோட சாப்பிட்றதுனால எங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப மிச்சமாயிருது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை வந்து நல்லா பண்ண முடியுது. நிறைய நான் வந்து மதியத்துல ரெஸ்ட் எடுக்கவும் எனக்கு டைம் கிடைக்குது. அவங்களுக்கும் வந்து கரெக்டா நான் வந்து லஞ்ச் எல்லாம் வந்து கொடுக்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ரொட்டீனு. உங்களோட சந்தேகம் வந்து தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியா வந்து நாகமணி கோயிலுக்கு போயிட்டு கனியை வந்து ராஜகனியை வந்து கொடுத்துட்டு நல்லா வந்து வேண்டிக்கிட்டு அவங்கள்ட்ட புத்துமண் பிரசாதம் தீர்த்தம்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கலையத்துல வந்து கனியும் வந்து மாத்தியாச்சு. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து கேட்கலாம். அதே மாதிரி சுக்கிரஹோரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சனால வெள்ளிக்கிழமை நிலைவாசல் பூஜைலாம் பண்ணும்போது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறனால நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லி நான் பண்ணல. அந்த மேஜிக் பாக்ஸ் அப்படிலாங்கிறது எனக்கு வந்து அந்த மஞ்சள் கலர் பாக்ஸை பார்க்கும்போது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தோணுச்சு. அதனால நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இதை நான் வாடகை வீட்டில் இருக்கும் போதே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த சேவிங்ஸ்லேருந்து நான் மோதிரமும் வாங்கி கொடுத்தேன். இதை நான் சொல்லியிருப்பேன் நிறைய தடவை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்ல நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதை மட்டும்தான் நான் வந்து சொல்ல முடியும். மற்றவங்க சொல்றதை வச்சு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நான் வந்து அனுபவிக்க முடியாது. மற்றவங்க சொல்றதை வேணா கேட்க முடியும், நான் வந்து அதை அனுபவிச்சிருக்க மாட்டேன். ஸோ அதனால மற்றவங்க சொல்றதை வச்சு நான் சொல்ல முடியாது. எனக்கு என்ன தெரியுதோ நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதை தான் வந்து சொல்றேன். சுக்கிரஹோரையெல்லாம் நான் ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம். எனக்கு பிரம்ம முகூர்த்தம் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கும் போது எனக்கு கை கொடுத்தது சுக்கிரஹோரை பூஜை தான். ஸோ அதனால வந்து நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதனால நீங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய வந்து சுக்கிரஹோரையை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேலும் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.